ஹாய் அண்ட் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் கேலக்ஸி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் பார்க்க போகிறோங்க. 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க். வாங்க பார்க்கலாம். அந்த 5 மார்க் வேறு எதுவும் இல்லைங்க, பிபிடி தியரம் தான். அதாவது பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம். இது வந்து நம்ம புக்கில் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி ஈஸியான மெத்தடில் போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நவ் ஹியர் இஸ் த ப்ரூஃப். ஓகே, 5 மார்க்குன்றப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெத்தட் ஆஃப் ரைட்டிங் இருக்கும்லங்க. அந்த மெத்தட் ஆஃப் ரைட்டிங்கில் தான் நான் இப்போ எழுதியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா கன்ஃபார்ம் ஷியோராக 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இஃப் அ லைன் இஸ் ட்ரான் parallel to one side of a triangle to intersect the other two sides, then it divides those sides in the same ratio. அதாவது இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாங்க. ஓகேவா? ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு ஏபி சைடில் வந்து ஈன்னு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஏசி சைடில் வந்து எஃப்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ இந்த இஎன்எஃப் வந்து ஜாயின் பண்ணோம்னா அந்த லைன் வந்து பிசிக்கு பேரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பேரலாக எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம கிவனில் வந்து இஎஃப் இஸ் பேரலல் டு பிசின்னு எழுதிக்கலாம். கிவனில் ஆக்சுவலாக ஃபஸ்ட் எடுத்தோடனே ட்ரையாங்கிள் ஏபிசி வித் 2 டிஸ்டிங்க் பாயிண்ட்ஸ் இஎன்எஃப்னு எழுதிக்கணும். ஓகேவா? எழுதிட்டேன்னா நம்ம டயக்ராம் வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க. எழுதிட்டு ஆங்கிள் ஏ வந்து ஆங்கிள் 1, அப்புறம் ஆங்கிள் இ ஆங்கிள் 2ன்னு, ஆங்கிள் எஃப் வந்து ஆங்கிள் 3, ஆங்கிள் 4, ஆங்கிள் 5 இப்படி மென்ஷன் பண்ணிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரூஃப் எழுதுகிறப்ப. இப்போ வந்து நம்ம ப்ரூஃப் என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியதுன்னா, ஏஇ பை இபி இஸ் ஈக்குவல் டு ஏஎஃப் பை எஃப்சி. இதாங்க பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரமோட ப்ரூஃப். இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது எப்படி ப்ரூவ் பண்ணலான்ற மெத்தடை வாங்க பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ப்ரூஃப் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள், இன்னும் வந்து ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஏஇஎஃப். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளில் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து எப்படி செய்யலாம்னா, இப்போ 2 சின்ன ட்ரையாங்கிள் வந்துக்கலாம். ஓகேவா? ஒரு சின்ன ட்ரையாங்கிள், அப்புறம் இன்னொரு பெரிய ட்ரையாங்கிள். ஓகே, இதில் வந்து ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, இதில் ஏ இருக்குது, இ இருக்குது, எஃப் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இங்கே ஆங்கிள் 1 இருக்கா, இங்கேயும் ஆங்கிள் 1 இருக்குது. அப்போ வந்து ஆங்கிள் 1 வந்து காமனாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஆங்கிள் ஏ வந்து ரெண்டுத்துலேயுமே காமனாக. அதனால் ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 1 காமன் ரீசன் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இஎஃப் அண்ட் பிசி வந்து பேரல்னு சொல்லிட்டோமா, அப்போ வந்து ஆங்கிள் 2, ஆங்கிள் 3, ஆங்கிள் 4, ஆங்கிள் 5 மென்ஷன் பண்ணிட்டு பேரலில் வந்து என்ன அர்த்தம்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக ஈக்குவல்னு அர்த்தம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் ஆங்கிள் 2, ஆங்கிள் 4 ஈக்குவல், ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 5ம் ஈக்குவல். ஸோ அதையும் இங்கே எழுதிக்கலாம். ஆங்கிள் 2 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 4, ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 5. ரீசன் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு ரீசன் எழுதிக்கலாம் சிம்பிளாக. இஎஃப் இஸ் பேரலல் டு பிசின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா 3 ஆங்கிள்ஸ் கிடச்சிருச்சா. ஸோ இதை வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏஇஎஃப் பை AAA க்ரைட்டீரியான்னு போட்டுக்கலாம். ஓகேவா? AAA க்ரைட்டீரியா நிறையா க்ரைட்டீரியா இருக்குது, சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா. ஆனால் AAA க்ரைட்டீரியாவில் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெத்தட் தெரியும். அதாவது என்னென்னா சிம்பிளான கான்செப்ட் தெரியும். ஓகேவா? அது என்னென்னா, இப்போ வந்து ஒரு 2 ட்ரையாங்கிள் வந்து சிமிலராக இருந்துச்சுன்னா அது வந்து சேம் ரேஷியோவில் எழுதிக்கலாம். இப்போ இதையும் சேம் ரேஷியோவில் எழுதிக்கலாமா? இப்போ எப்படின்னா ஏபி பை ஏஇ, இந்த ட்ரையாங்கிளில் ஏஇ எடுத்துகிட்டு இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஎஃப். இது வந்து எழுதிக்கலாம், சேம் ரேஷியோன்னு ரீசன் எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து அதை வந்து ஆஸ் இட் இஸ் நம்ம எழுதிட்டோம் ரேஷியோவில். ஏபி டிவைட் பை ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஏசி டிவைட் பை ஏஎஃப் இன்னும் எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ அதை என்ன பண்ணலான்னா, இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள். ஏபியை வந்து எப்படி எழுதலாம், ஏஇ ப்ளஸ் இபி எழுதலாமா? ஏன்னா அது ஹோல் ஆங்கிள்னால அதே தான் எழுதியிருக்கேங்க. ஏஇ ப்ளஸ் இபி டிவைட் பை ஏஇ. ஓகேவா? ஏஇ எழுதிக்கலாம். அந்த ரேஷியோ கீழேருந்து அப்படியே வச்சுக்கலாம் டினாமினேட்டர். இஸ் ஈக்குவல் டு இதை ஏசி எப்படி எழுதலாம், ஏஎஃப் ப்ளஸ் எஃப்சி எழுதலாமா? அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஏஎஃப் ப்ளஸ் எஃப்சி பை ஏஎஃப்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ இது வந்து அடிஷனல் இருக்கனால இப்போ பிரித்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஏஇ டிவைட் பை ஏஇ ப்ளஸ் இபி டிவைட் பை ஏஇன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு ஏஎஃப் டிவைட் பை ஏஎஃப் ப்ளஸ் எஃப்சி டிவைட் பை ஏஎஃப். ஓகேவா? எழுதிட்டு இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். சேமாக இருக்குன்னா கேன்சல் பண்ணிட்டா அது 1 வந்துடுமா? 1 வந்துட்டா இப்போ வந்து 1 இருந்துச்சுனால இங்கிட்டு இப்போ ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இங்கிட்டு போனால் மைனஸ் ஆயிருமா? இப்போ 1 - 1
கேன்சல் அதனால் டேட்டாவை நான் கேன்சல் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து இப்போ இந்த ரேஷியோ கிடச்சிருச்சு. EB/AE இஸ் ஈக்குவல் டு FC/AF. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு கிட்டத்தட்ட கிடச்சிருச்சு. இப்போ ஆனால் வந்து இது வந்து ரெசிப்ரோக்கல். அதில் இப்போ டேக் ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம்னா, நம்மளே ஒரு ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம்னா நமக்கு தேவையானது கிடச்சிருங்க. AE/EB இஸ் ஈக்குவல் டு AF/FC. ஓகே ரைட். ஆக்சுவலாக இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த ப்ரூஃபில் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு. அவர் பேர் பிரசாத்னு வேறு சொல்லியிருந்தார். ஸோ வந்து அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து நான் அதை கரெக்டாக எழுதி இந்த ப்ரூஃப் ரொம்ப ரொம்ப கரெக்டுங்க. இது வந்து 5 இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். இது வந்து மறக்காமல் எல்லாருமே நல்லா தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போர்டு எக்ஸாமுக்கே போகணும். ஸோ ஓகே தென் பாய்ங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் அப்கிரேடேஷன்ஸ்க்கு முக்கியமாக தேவை. தேங்க்யூ. பாய்.